ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி கோலா உருண்டை டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நமக்கு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஒரு 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஓவரும் எடுத்துக்கலாம், நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் சப்பாத்தி. ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அதாவது 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு சப்பாத்தியோடு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா உருண்டை ஷேப்பில் வர அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் ஃப்ரை ஆகும். இதை டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு சப்பாத்தி அப்படின்னா கிட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வெளியில் அவுட்டர் லேயர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு மயோனீஸோடையும் கெச்சப்போடையும் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஈவினிங் குயிக் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.